நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் வைத்தியர். புதிய இளம் ரத்தம் கொண்ட ஒரு நோயாளி நலம்புரி சங்கத்தை பகிரங்கமாக அதுக்காக வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் அங்கே அள்ளி எடுப்பதில்லை. தங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை மூடி மறைக்க தான் நிர்வாகம் அவசரப்படுது. அவங்க சோல்வ் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னொருகளை கொண்டாந்து போட்டிருக்கணும். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதாவது சாவச்சேரி பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்குன்னு தெரியும். அதாவது புதுசாக யாராக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியை பின்னால் தட்டி பாருங்கள். அதாவது இதுக்கு முதல் கணக்கு காணொலிகள் போட்டிருப்பேன், அதில் என்னென்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நார்மலாக சொல்லப்போனால் உங்களுக்கு அதாவது டாக்டர் அர்ச்சுனா அவர்களை தெரியும். டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சாவச்சேரி வைத்தியசாலையை விட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு எம்எஸ் ஒரு ஆள் வந்திருக்கிறார். சட்டப்படி அதாவது பொறுப்பேற்கல, அதாவது சட்டப்படி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவச்சேரி எம்எஸ்ஸாக இருக்குது டாக்டர் அர்ச்சுனா அவர்கள்லாம் இப்போ வரைக்கும் சட்டப்படி இருக்கிறார். இப்போதைக்கு அதாவது இப்போ போராட்டம் நடந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் போராட்டம் நடந்து சரியாக 2 நாள் ஆகுது. முந்தின நாள் நடந்தது, நேற்று இப்போ அடுத்த நாள் ஆகிட்டுது. இன்றைக்கு மக்களின் கருத்து என்னவா இருக்க போகணுதான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நாங்கள் கணக்க மக்களை விசாரித்த வரைக்கும் கணக்க விடயங்களில் மக்கள் எல்லாருமே சொல்லியிருந்தவர். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் புலம்பெயர்ந்து போன ஒரு அண்ணாவை சந்திச்சுருந்தாங்க, அவர் கூட கணக்கு விஷயங்களை சொல்லியிருந்தவர். அதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணொலியில் வர போது என்ன நடந்ததுன்னு சொல்லி நாங்கள் முழுமையாக பார்ப்போம். யாராக சொல்லி புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இனி போகிற அடுத்தடுத்த காணொலிகள் இருக்குது தானே, அது எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கான தான். ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் இருந்தால் அதை மன்னிச்சு கொள்ளுங்க. காரணம். ஓகே, தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். சாவச்சேரி மண்ணில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதில் முதலாவதாக ஒரு கரண்ட் வார ஒரு இன்ஜினை கொண்டு வந்துருக்கணும். மிகப்பெரிய மாற்றம். முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் ரெண்டாக ஒன்றுமே செய்யலாது, ஊழல்கள் இருக்கக்கூடாது. மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொன்னால் நேர்மையான வழியில் நேர்மையான முறையில் செய்ய வேண்டும். சரியா? எதிர்த்து ஒரு அநியாயம் நடக்கல, அநியாயத்தை தட்டி கேட்குற ஆட்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவைக்கு கொலை முயற்சியோ பயமுறுத்தலோ ஏற்படாமல் செய்ய வேண்டும். தெரியும், மக்கள் இந்த உங்களை நம்பி தானே இருக்கிறோம், டாக்டர் நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், நோயாளிகள். அப்படி இருக்கும்போது நீங்களே இப்படி செய்யக்கூட எங்களுக்கு எப்படி உங்களோட நம்பிக்கை வரும்? என்ன செய்தவை அப்படி வைத்தியர் என்ன செய்தவை? வைத்தியர் என்ன சரியான முறையில் நோயாளிகளை கவனிச்சதில்லை. இப்போ புதுசாக அதாவது வைத்தியர்கள் வந்திருக்காரு தானே, வைத்தியாத்தியாச்சார். இப்போ அது வந்த அப்புறம் இன்னும் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது இருக்குதா? அவர் வந்த பிறகு தங்களுக்கு ஆபத்து வரப்போன்றா எப்படி தோணுது. யாராவது இப்போ திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ நோயாளிகள் அப்படி போய்கொண்டிருக்கணுமா? இப்போ குறைவு என்ன வரும் குறைவு. அந்த கிளினிக் இருக்கட்டே, அதுக்கு தான் நான் 5-6 பேர் போய் வரணும். தவிர புதுசாக போகிறாங்க எங்களுக்கு. அப்போ புதுசாக ஏதாவது இப்போ நம்மளோட ஆக்சிடென்ட் நடந்தால் கூட இப்போ இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டியது. அவர் வந்து அந்த விஷயங்களை சொல்லல உங்களுக்கு அது எப்படி இருந்தது? உண்மையிலே அது வந்து நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது அநீதி நடக்கல, அதை தட்டி கேட்குறக்கு ஒரு ஆள் வந்து நிற்கல, எங்களுக்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சொல்லுங்க, இந்த படத்தில் நடக்கிற மாதிரி நடக்குது. நடக்குதோ உண்மைதான், படத்தில் நடக்கிற இது மாதிரி தான் நிச்சயம் நடக்குது, நிஜ வாழ்க்கையில் நடக்குது. அப்போ நாங்கள் இதையில நம்பி நாங்கள் என்ன செய்வோம்? அவரை இப்போ திருப்பி அனுப்பிக்க அவர் போயிருக்கிறார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நாட்டுக்கு தேவை. இப்போ உண்மையாக சட்டப்படி பார்த்தா அவர் இது வரைக்கும் பதவி விலகையில், ஆனால் இவியல் இப்படி வந்திருக்கேன். அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தங்களுடைய ஊழலை தெரிஞ்சு போக மாட்டேதான், தங்களுடைய தவறுகள் குற்றங்கள் என்ன அவர் இருந்தால் ஏதாவது கணக்கு வழியில் ஊழல்கள் வந்துடும், தங்களை பிடிச்சி கொடுத்துருவேன். தங்களுக்கு பதவி போயிருந்தாங்க. புதுசாக அவரால் நேற்று பதவியேற்க வச்சுக்கணும், நேற்று சும்மா தற்காலிகமாக தான், அவரும் நிற்க மாட்டேன். இவர் திருப்பி வரணுமா உங்களுக்கு? இல்லை, சட்டப்படி பார்த்தா இது இப்போ வரைக்கும் அவர் தான் நாங்கள் எம்எஸ் சாவச்சேரி வைத்தியசாலை எம்எஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தான் சட்டப்படி. அவர் தான் வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? அவர் தான் வரணும்னு கேட்டார். நீங்கள் அவர் வராட்டி நம்பிக்கையாக போக மாட்டீங்க? நம்பிக்கை, நாங்களே நம்பிக்கை. இப்போ உங்களுக்கு அவசரத்து வருத்தம் வந்தால் வச்சு அதை இப்போ பலவிதமான இதுகளும் சாதிக்கலாம். நீங்கள் வந்து அந்த எங்களுக்கு தான் நீங்கள் செய்த நீங்கள் அப்போ அவர்கிட்ட போக மட்டும் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு அந்த 25 பேர் இருந்தால் தெரியுமா அந்த வைத்தியசாலை வைத்தியர்கள்? தெரியும், இவ்வளோ ஆளுங்க 4-5. அது கூட நாங்கள் கிளினிக்கு போனால் வந்து காலமே 8 மணி 9 மணிக்கு போனால், இப்போ 11 மணிக்கு தான் 2 பேர் தான் வருவேணும், இல்லை 3 பேர் தான் வருவேணும். இந்த 25 பேர் எங்கே போயிடும்? சனம் வந்து காவல் நிற்கும். அப்படியே நீங்கள் இவ்வளோ இதை பற்றி கதைக்கவே இல்லை. யார்கிட்ட கதைக்க தெரியாது? 25 பேர் தெரியாதானே, இவ்வளோ பேர் இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரே மாதிரி தெரியும், ஏதாவது ஒரே மாதிரி. அப்போ நாங்கள் என்னென்று இதில் கண்டுபிடிக்கலாம். ஏதாவது மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு ஏதாவது மாற்றம் வரும் பிறகு நான் நினைச்சது. ஆனால் மாறக்கூடிய சூழ்நிலை வர வேணும்னு சொன்னால் அவர் தான் வரணும். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்குது.
இப்போ இங்கே இப்போ அவசரத்துக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது வருத்தமாக இருந்தா இப்போ உடனடியாக என்ன செய்கிறது அதான் கேட்குறேன். உடனடியாக அவர் என்ன செய்வார், இங்கே மருந்து தான் இங்கே போகணும். இப்போ முதல்ல தான் நடந்திருக்கேன். நடந்திருக்கு, கணக்காக தெரியாது. ஐயா நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்பலாம். நீங்கள் வைத்தியர் சரியோ வந்தோடனே இந்த மருந்து என்னட்ட இல்லை, அங்கே தான் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்கிறது? ஒரு ஆம்புலன்ஸு கூடி காசு, மருந்து கூடி காசு இல்லாமல் இருக்கும். அதை கடமாக தான் செய்ய வந்து. உங்களுக்கு அந்த முதல் நீங்கள் ஒரு 20 வருஷம் 25 வயசுக்குள்ள இந்த வைத்தியசாலை எப்படி இருந்தது? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னதான் தம்பி இல்லை, அதுக்கு முதல் நல்ல மாதிரியாக இருந்தது. ஒரு 10 வருஷம் நம்பி சொல்லலாம். அதுக்கு பிறகு தான் இப்படியான இதுகளை தான் நடந்துருக்கு. ஆனால் அது மக்களுக்கு தெரியாது. அதை சொல்ல தானே நாங்களும் தெரியும். இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுக்க போகிறாண்டாலும் இங்கே படுறா போயிட்டு அங்கே அது சந்தோஷம். எங்களுக்கு ஆகும் தர்மத்தை நாங்கள் ஒழிச்சு வைக்கக்கூடாது. சரியா? உயிர் போனாலும் கூட அதை வெளிப்படுத்த வேணும். அதர்மத்தை தட்டி கேட்க வேணும். இன்று போனாலும் போகும். சரியா? இன்று போனாலும் அந்த உயிர் போகும், நாளையும் போகும். உங்களை கண்ட சந்தோஷம் சந்தோஷமாக எனக்கு இப்படியாக ஆக்கிறது தான் காணப்படணும்னு ஆசை. சொல்லணும், நல்லா செய்யணும். மக்களுக்காக தான் இது நடக்குது. அப்போ மக்கள்கிட்டே நீங்கள் இப்போ அநியாயம் செய்தால் இப்போ நாங்கள் யாரை நம்புறது? எங்கே போகிறது? கடை தான் போய் விடணும். கடலும் கிட்டவும் இல்லை, ஜீரி வெள்ளத்தை எடுக்க போகணும். அப்போ நல்ல கச்சான் வச்சுக்கிறீங்க போல. நல்ல கச்சான் என்ன? நான் அப்படி தான் ஏன் சொல்லி சாப்பிட சாப்பாடு நீங்கள் காசு அவங்க மாதிரி கலப்படம் இந்த குளப்பட விளையாட்டு இல்லை. இங்கே வருங்க சுட சுட. ஓ இப்போதான் இங்கே தெரியுது அந்த சூடு. நன்றி ஐயா. தெரியும். அதனால் இந்த பிள்ளையை நீங்கள் பல்லாண்டு வாழ வேணும். இப்படி அனுசரிதான் காட்டி கேட்க வேணும். தெரியும். அதற்கு நாங்கள் உதவியாக நன்றி நன்றி தெரியும். நன்றி. இன்றைக்கு போனாலும் இந்த உயிர் போகும், அது நாளைக்கு போகலாம். ஆனால் அது நன்மையான விஷயத்துக்கு பயன்படும். எப்போ போகுதுன்றதுக்காக போயிடுறது நல்லது. உங்க கூட காசு இல்லை கொடுத்து உங்க வெட்டி பீச்சு எல்லாம் செய்யணுமா? கூட நடந்திருக்கு. கணக்கில் என்ன செய்யறது? இப்போ நீங்கள் உங்களிலிருந்து நாங்கள் காரணம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்க வேணும். சரி தெரியும். அப்போ திருப்பி நாங்கள் கேட்கல இல்லை. வணக்கம். இந்த சாவகச்சேரி வைத்தியசாலையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பின்னான இப்போதைய நிலைமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னென்னா இப்போ என்னை பொறுத்தவரையில் இப்போ அடுத்த எம்எஸ் சப்போர்ட்டர் இது ஒரு சாதாரண ஒரு ஏமாற்றி விளையாட நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா அவர் எப்படியாச்சும் இங்கே இருந்து எடுக்கணும்னு சொல்லி தான் அவன் விருப்பமாக இருந்தது. அதே மாதிரி அவன் இந்த இதை அவன் செய்திருக்கணும். ஆனால் இப்போ தற்காலிகமாக தென்மராட்சியை சேர்ந்த இன்னொரு தான் போட்டு கிடக்கு. இல்லை நீங்கள் தென்மராட்சி பார்க்கல, இது வந்து பிரதேசவாதம் ஒன்று பார்க்குறீங்களா? இல்லை பிரதேசவாதம் ஒன்று நாங்கள் பார்க்கல. அது என்னென்னா இப்போ அவங்களோட பிரச்சனையை அவங்க சோல்வ் பண்ணுறதுக்காக வேண்டி இன்னொரு கொண்டாந்து போட்டிருக்கணும். சரியா? அவைகளை கொண்டாந்து போட்டிருக்கணும். ஆனபடியாக இதில் நாங்கள் என்னத்தை சொல்கிற அவே வெற்றி அடைஞ்சிருக்கிற மட்டும் தான் சொல்லலாம். முடியும் மக்கள் இதில் தோல்வி அடைஞ்சிருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னென்னா உதாரணத்துக்கு இப்போ அவரே நிரந்தரமாக இங்கே போடாமல் அவரே ஒரு மாதிரி எடுத்து அங்கே விட்டுட்டு இப்போ தற்காலிகமாகன்னு சொல்லி ஒன்றை போட்டிருக்கிறேன். ஆனால் தற்காலிகமாகவா அல்லது நிரந்தரமாகவான்றது சரி இன்னும் தெரியாது. ஆனால் உண்மையாகவே ஒரு சட்டப்படி இப்படி ஒரு பதவி விலகாமல் இந்த மாதிரி கொண்டு வந்து பிள்ளை அது பிள்ளை அப்படி செய்யலாது. அப்படி செய்யலாதானே உண்மையிலே இதை எஸ்எஸ்பி தான் இதை கொண்டு வந்தது. சுகாதாரம் அது என்னென்னா உண்மையில சவேண்ட இது உண்மையாக பிள்ளைன்றதை நான் சொல்லலாம். அவர் இல்லாட்டி இவ்வளோ விஷயம் நடந்தது உங்களுக்கு தெரியாது, ஒருவருக்குமே தெரியாது. அவர் இங்கே உள்ளுக்கு நுழைந்து என்னென்ன பிள்ளைகள், அதாவது கிச்சனில் என்ன பிரச்சனை, இந்த கட்டடம் 14-12 வருஷமாக இயங்காமல் இருந்தது. அவர் வந்தவுடைய எத்தனையோ கட்டில்கள், இந்த விலை கூடின ஸ்ட்ரெச்சர்கள், அதுகளெல்லாம் உண்மையில் புறா எச்சங்களோடு கிடந்தது. துறக்கைக்கு புறாவை வச்சு கூட்டியிருக்கிறாங்க. அதுக்கு உண்மையில கணக்க பிரச்சனைகள் வெளிக்கொண்டு காசை கொடுத்து ஒரு கட்டுறதை கட்டி போட்டு 12 வருஷமா கவரி பேரட்டு கிடக்கு. அதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில் 25 டாக்டர் இருந்தும் அதான் இப்போ என்னென்னா 25 டாக்டர் மாதிரி இருந்தும் ஒரு இதுவும் இல்லாமல் தானே வச்சுருந்தது. எவ்வளோ ஒரு பாதிப்பு சொல்லுவாங்க. இப்போ இன்னும் ஒரு 10 வருஷம் போனால் அந்த கடந்த கருவிகள் எல்லாம் அது இந்த என்னென்னு சொல்கிற எக்ஸ்பயர்டேட் இல்லாமையிலே போயிருக்கு. ஆனால் வைத்தியசாலை வேலை செய்யக்கூடிய ஏனைய வைத்தியர்கள் வந்து வைத்திய அத்தியாட்சியர் அர்ச்சுனா மீதும் குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தானே. சொல்லினோம். அவர் அந்த நோயாளிக்கு போடிய சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிட்றாரு அப்படி இல்லை. அது பிள்ளை அது என்னென்னா உண்மையில் ஒரு அதிகாரி மேசையில் இருந்து அந்த சாப்பாட்டை கொண்டாங்கொண்டு வேண்டி சாப்பிட்றது பிள்ளை.
நான் தன்னிலும் ஒரு அதிகாரி வந்து நேராக போய் கிச்சனில் அதை சாப்பிட்டா தான் அது இந்த உண்மை போய் அறியலாம் தரமானதை. இவருக்கு நல்லதை கொடுக்கலாம் தானே, சேர்ந்து பேஷண்ட்டுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் தானே, கூடாது. அப்போ நேரடியாக நான் தன்னிலும் ஒரு அதிகாரி இருந்தால் நேரடியாக கிச்சனுக்கு போய் அதை சாப்பிட்டத்தான் அது இந்த சரியாக செய்யணமாக அல்லது பிள்ளையாக செய்யணமாக நாங்கள் பார்க்கலாம். அந்த நோயாளி நலம்புரி சங்கமோட பேரில் சில குற்றச்சாட்டுகள் மீது சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு அந்த போராட்டம் நடந்தாங்க. அது உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குது? அப்போ என்னென்று நான் சொல்கிறது, உண்மையில் அது நோயாளி நலம்புரி சங்கத்தில் உண்மையில் படித்தாக்கெல்லாம் அதில் இருக்கிறேன் எல்லாரும். அப்போ அதிலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அதில் இருக்குது என்கிறது. நானும் நோயாளி நலம்புரி சங்கத்தில் 1900 வரை இருக்கிறேன், அதில் இருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அதையும் எங்களை இப்போ உண்மையில் நாங்களும் அதில் சேர்ந்து இணைஞ்சு அதை சரியாக பார்த்துருக்குறோம். அதே நேரம் அதுகளை அவையில் என்னென்று சொல்கிறது ஆக உள்ளுக்கங்களை விட இனந்தான் அதில் பார்க்க நாங்கள் எத்தனை தடவை எத்தனை இதில் சொல்லியிருக்கிறோம். அந்த உண்மையில் அந்த கருவிகளுக்குரிய பண்பண்ணின் ஆக்கள் எல்லாம் வந்து கலைச்சிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ காலம் இன்னும் அதை செய்யாமல் விட்டுருக்குறீங்க. அதை ஏதோ தட்டி கழிச்சு அப்படியே கொண்டு விட்டு இவர் வந்ததால் அதுகள் எல்லாத்தையும் சடுதியாக செய்ய வலிக்கிட்டவர். ஆனால் சில பேர்த்தி ஒரு கருத்து என்னென்னா, இப்போ இவரை ஒரு செம்பரி ஆரம்பத்துக்கு போட்டவர் இவர் கொஞ்சம் மெதுவாக போயிருக்கலாம், திடீரென இதை இப்படி செய்ய வலிக்கிட்டவர் என்று சொல்லி ஒரு மக்களின் ஒரு கருத்து இருக்காங்க. அப்படி அவர் திடீரென செய்ய போன வழியத்தான் திடீரென எல்லா கருவியிலையும் ஓரளவு எல்லா மக்களும் அறியக்கூடிய மாதிரி இருக்குது. இவ்வளோ நாளும் ஒரு மக்களுக்கு தெரியாது. இப்போ ஏதாவது மாற்றங்கள் அவர் செய்த ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கு? திடீரென எல்லா இதுகளை சில இதுகளை இயங்க வலிக்கிடினம் கரண்ட் சம்பந்தமான இதுகளை கதைச்சு சடுதியாக சத்திர சிகிச்சைக்குரிய கரண்ட் வசதி இல்லை என்றுடனே அதை கொடுத்துருக்கணும். தென்பரியாக ஒரு ஜெனரேட்டரோட வந்து கிளியர் பண்ணாமல் இருக்குது, அது வந்த உடனே ரூம் ஒன்று கட்டுப்படுது. அப்படி மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கு. மக்கள்கிட்ட போராட்டத்தால் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு கொண்டு வருது. இதுவும் நடந்திருக்கா. இப்போ அன்றைக்கு கூட கொஞ்சம் இந்த மக்கள் எல்லாமே கொந்தளிக்க முதல் அதற்குரிய அந்த தண்ணி வசதியும் கரண்ட் நிப்பாட்டின ஒரு கொண்டு வந்தது. உண்மையிலே அது எந்த அளவுக்கு இது உண்மைன்றது தெரியலை. இது சம்பந்தமாக நான் என்ன கருத்து சொல்லணும்னா, நான் திடீரென எல்லாரும் மக்கள் அவர் உள்ளுக்கு இருந்து அந்த இதை போட்ட போலீஸ் கட்டை போட்ட உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் மக்கள் கொந்தளித்து நேரடியாக ஓய்சிக்கு எல்லாம் சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் அது சீர் செய்யப்பட்டது. மனிதமான இல்லை இல்லாத வேலைன்றதை நான் சொல்லலாம். ஆனால் உண்மையில் அவை அதை நிப்பாட்டி இருந்தால் அது மனிதமான வேலை. நிப்பாட்டி தண்ணி வசதியெல்லாம் கட் பண்ணாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் இதில் வந்து மாகாண சுகாதார வைத்திய அத்தியாட்சியர் தான் கடுமையான முயற்சிகள் எடுத்தவர் வெளியேற்றின ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படியே வெளியேற்ற வேண்டிய தேவை இல்லை. ஆனால் என்ன அப்போ உள்நோக்கம் அது என்னன்னு சொல்ல தெரியாமல் அதே மாதிரி சொல்ல தங்களோட ஊழல்களும் வெளிப்பற்றும் அப்படியாயும் இருக்கலாம். இப்போ நாங்கள் சரியாக சொல்லல, அது அப்படியாயும் இருக்கலாம். அந்த இது அந்த நாளில் இருந்து எங்களுக்கு இன்னும் ஒரு முடிவும் வேற இல்லை. இப்போ புதுசாக ஒரு ஆளை கொண்டு போட்டிருக்கணும், அவர் வாரத்துக்கு இடையில் கொண்டு போட்டிருக்கணும். இது நடந்த சம்பவம் என்னென்றால், நாங்கள் தென்மராட்சி மக்கள் கிட்டத்தட்ட 90% அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நாங்கள் அந்த போராட்டத்தை திருப்பி நாங்கள் கேட்டது அவர் வேணுமென்று தென்மராட்சி மக்கள். ஆனால் நிர்வாகம் செய்தது தங்களுக்கு விரும்பி நாளை கொண்டு போட்டிருக்கணும். 80% மக்கள் கோரிக்கையை நிராகரித்து தன்னிச்சையாக கொண்டு தர போட்டிருக்கோம். அதை நாங்கள் போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட்ட அதை நாங்கள் முழுதாக நிராகரிக்கிறோம். ஏன் அப்படி நிராகரிக்கிறீங்க? என்னென்றால் அந்த தென்மராட்சியில் போட்டவர் தென்மராட்சியிலே இருந்தவர், மீதாலே சேர்ந்தவர். அவருக்கு இவ்வளோ காலமும் தெரியாதோ காவச்சேரியில் இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பிரச்சனை இருக்குண்டு. தென்மராட்சியில் இருந்தவர், அவர் சவரங்கள் வந்து இங்கே மருந்தெடுத்து இருப்பினோம், எல்லாம் செய்து இருப்பினோம். அவருக்கு என்ன தெரியாது போனது. அப்போ இப்போ வந்து ஏதோ புதுசாக அவர் செய்கிற மாதிரி இல்லை அவர்கிட்ட கதை. அப்போ அவர் ஊரில் பிறந்தவர், ஊர் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கணும்னு சொல்லி இப்போ இவர் வந்து எங்களோட அர்ஜுனன் வந்து செய்ய வழிகிட்டதுக்கு பிறகு அந்த என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சோண்டு இப்போ இவர் அதை நிவர்த்தி செய்ய வாராரா. இப்போ இவ்வளோ நாள் இவங்க இருந்தவர், அவர் காவச்சேரியை சேர்ந்தவர், மீதாலையை சேர்ந்தவர், இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரியும். இது நடந்தது என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு புது அதிபர் வார தெரியும். பழைய அதிபர் என்ன அவர் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் வச்சிருப்பேன். புது அதிபர் வந்து கொஞ்சத்தை வடிவா செய்ய வலிக்கிற பழைய அதிபர் அங்கே இருந்தாக்களுக்கு என்ன நடக்கும் என்றால் அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க செல்லமாக இருந்தாக்கள் தானே. அதே மாதிரி தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நடந்தது. அப்போ இதில் என்னென்னு சொன்னால், வைத்தியர்கள் பரிசீலிப்பு செய்தார்களோ இல்லை வைத்தியரை தூண்டினார்களோ தெரியல. இப்போ தங்களோட பிரச்சனையை அவங்க தீர்க்கிறதுக்காக வைத்தியரை பகடக்கையாக பயன்படுத்தியிருக்கலாம். அதுக்கு ஒரு விசாரணை வேணும். மற்றது என்னென்னு சொன்னால், நாங்கள் கேட்டது, மக்கள் கேட்டது
அவரை அர்ஜுனனை கேட்டது. அப்போ இவங்க மக்களோட கோரிக்கையை நிராகரிக்கக்கூடாது. வைத்தியசாலை இருக்கு மக்களுக்கு, தென்மராட்சி மக்களுக்கு தான் வைத்தியசாலை. வைத்தியசாலைக்காக மக்களா, மக்களுக்காக வைத்தியசாலையா? நீங்கள் சொல்லுங்கள். நிருபர் தானே, நீங்கள் உதவிகளாது மக்களுக்கு யார் தேவையோ அதை தான் அரசாங்கம் செய்யணும். அதிகாரிகள் தான் இதை செய்திருக்கணும். அதிகாரிகள் செய்கிறதுக்கு யார் உடந்தையாக இருந்தது? அது சட்டப்படி செய்யல ஒன்றுமே. சட்டப்படியாக உண்டுங்க. இப்போ அவர் லீவில் இருக்கிறார், அவர் விடுப்பில் நிற்கிறார். அவர் விடுப்பு முடிஞ்சு இதை பதவியை பொறுப்பு கொடுக்க மாட்டோம். அவள் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்துருக்கலாம் தான் நிர்வாகம் அவசரப்பட்டது. அப்போ தங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்காது மூடி மறைக்கத்தான் நிர்வாகம் அவசரப்படுது. இது என்னன்னா நாங்கள் கேட்டது, தென்மராட்சி மக்கள் கேட்டது, எங்கட ஹாஸ்பிட்டலுக்கு இவர் தான் வேணுமென்று கேட்டது. நீங்கள் தென்மராட்சி மக்கள் விரும்பினால தான் விட வேணும். இப்போ அவர் என்ன நடந்தால் அங்கேருந்து கொண்டு அவர் ஒரு தென்மராட்சியார், அர்ஜுனனும் ஒரு தென்மராட்சியார். அப்போ அங்கேருந்து கொண்டு இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி அறிஞ்சிருக்கிறார். இங்கே ஒன்றுமே இல்லைன்றதை அறிஞ்சிருக்கிறார். அப்போ அறிஞ்ச உடனே அவர் கஷ்டப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு வளமையான நிலைக்கு கொண்டு வருவோம்னு முயற்சி செய்து தான் இங்கே கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார். வந்தவரை நீங்கள் 24 2 நாள் 23 நாளில் கரைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு மாதமோ இல்லாட்டி ஒரு 6 மாதம், ஒரு வருஷமோ. இப்போ உங்களுக்கு தெரியுது என்னன்னு சொன்னால் இந்த கணக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ அவர் வந்ததுக்கு பிறகு தான் பிரச்சனை இருக்குன்னு நீங்களே ஏற்றுக்கொள்றீங்க. அப்போ நீங்கள் முதலே செய்திருக்கலாம் தான். இப்போ என்ன சொல்கிறீங்க? அவர் தான் வேணும். அவர் வராமல் இந்த நாங்கள் இது ஓய மாட்டோம். அடுத்த கட்ட போராட்டம் கட்டாயம் இருக்குது. திருப்பி போராட்டம் இருக்குது. ஜனாதிபதிக்கு சம்பந்தமாக தென்மராட்சி மக்கள் ஒரு மகஜர் ஒன்று கிட்ட அனுப்புவோம். அந்த மகஜர் வார எலெக்ஷனும் பெறுகிறது. ஆகவே ஜனாதிபதி அவர்கள் நல்ல முடிவெடுக்க காட்டி சில விட தென்மராட்சி மக்கள் வார எலெக்ஷனை கூடி நிராகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாரும் சொல்கிறாங்க அந்த தென்மராட்சியில் வந்து அந்த பிரதேசத்துக்கு ஒரு தனியான பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம்ட்டு. ஒன்று என்ன சொல்லுவாங்க, இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத எப்படி இருக்குது. இப்போ அன்றைக்கு அங்கே ராமன் சொல்கிறார் உங்களுக்கு ஜெனரேட்டர் அடி ஜெனரேட்டர் தாராமன்ட்டு. அப்போ இது ஜெனரேட்டர் இல்லாத பிரச்சனையை சொன்னதாரு? இல்லாத பிரச்சனையை கொண்டு வந்திருக்கணும் ஹாஸ்பிட்டல். அப்போ உலகால கொஞ்சம் இல்லாத பிரச்சனையை ஹாஸ்பிட்டல் இப்போ கொண்டு வரவடியார். அப்போ அதுக்கு பிறகுதான் அங்கே ராமநாதனுக்கு தெரியும் ஜெனரேட்டர் சாவச்சல்ல இல்லைன்னு. இப்படி ஒவ்வொரு எம்பி மாதிரி என்ன நடக்குது? கொழும்புல இருக்கணும், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கணுமோ. இந்த பிரதேச சபையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எத்தனை பேர் இது விட்டுறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து பார்க்குறீங்களா? நீங்கள் கொழும்பில் எலெக்ஷனுக்கு மட்டும் கையை கூப்பிட்டுட்டு வாரீர்கள், மற்றபடி வந்து இங்கே போட்டு நிறுவனங்களை பார்க்குறீங்களா? இல்லை. அப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதத்தில் ஒருக்கா வந்து இல்லாட்டி ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து இதோட பற்றி ஆராயணும். இப்போ மக்கள் போராட வலிக்கிறதுக்கு பிறகு நீங்கள் எல்லோரும் போட்டுக்கொண்டு பாராளுமன்றத்தில் கதைக்கிறதுலாம் பொறுப்பு. அதில் நாங்கள் சும்மா அவங்கள இதுக்காக பாராளுமன்றத்தில் போய் கதைக்கிறது, தங்களோட ஊடகங்களில் வருமன்றத்துக்காக கதைக்கிற ஒழிச்சு பிரச்சனை இருக்குது. எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு போராட்டம் இருக்குது, சாமான் விலை இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு எம்பியாவது கதைக்கிறாங்க. இன்றைக்கு தீனி விலை 300 ரூபா விற்கிறாங்க. அப்போ அதை பற்றி யாரும் கதைக்கு நம்ம பாராளுமன்றத்தில் போகிறது, சண்டை பிடிக்கிறது, இன்னும் பிரச்சனை கதைக்கிறது, இதுதான் நடக்குது. இங்கே எல்லா ஹாஸ்பிட்டலையும் பிரச்சனை இருக்குது. சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை. இப்போ இங்கே போராடின பார்த்து எல்லா ஜனமும் இப்போ அங்கே போராடுறதுக்கு வழிகடினா ஒரு ஹாஸ்பிட்டலையும் இந்த பிரச்சனை இருக்குது. அன்றைக்கு வந்து போராடின அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்ட ஆக்கள். மற்ற நாங்கள் வைத்தியருக்கு சம்பளம் கொடுக்குறது பொதுமக்கள், வைத்தியருக்கு ஒரு வைத்தியரை உருவாக்குறது பொதுமக்கள். 1.5 கோடி கிட்ட ஒரு வைத்தியருக்கு சாதாரணமாக 1.5 கோடி கிட்ட முடியுது. வைத்தியரை உள்வாங்கி படிப்பித்து வெளியேற்ற மட்டும் அந்த காசை கட்டுறது யாரு? நீங்கள் நாங்கள் தான் கட்டுறோம் வரி காசு. அந்த நாங்களே படிப்பிச்சு நாங்களே சம்பளம் கொடுக்குறோம். யாருக்கு? ஒரு வைத்தியருக்கு. நம்மளுக்கு துன்பம் தரதுக்கு கொடுக்குறோம், எங்களுக்கு துன்பம் தரதுக்கு கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன் என்றால் வைத்தியரை உள்வாங்கக்குள்ள சரிங்க. வைத்தியரை நீங்கள் மெடிக்கல் ஃபேக்ட்ரிக்குள்ளே உள்வாங்கக்குள்ள அவங்ககிட்ட ஒரு கடிதத்தை வாங்குவோம், இல்லாட்டி ஒரு ஒப்பந்தத்தை செய்யுங்கோ. நாங்கள் ப்ரைவேட்டாக ஹாஸ்பிட்டலும் ஆரம்பிக்க மாட்டோம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய மாட்டோம் என்ற ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்து அரசாங்கம் ஒரு சட்டத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அந்த ஒரு நிபந்தனைகளை வந்தால் தனியார் ஹாஸ்பிட்டல் படிப்படியாக மூட வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ நீங்கள் தனியாக போக மாட்டீங்க. நீங்கள் அப்படி தனியார் போகிறதுக்கு என்ன நம்பி இருக்கிறது எல்லாம் இருக்கிறது முக்கால்வாசி தானே அவங்க திறக்கிறாங்க. என்னண்டு நீங்கள் போகிற வழியை தான் அவங்க திறந்து வச்சுக்கிறாங்க. நாங்கள் போகிறதே இல்லையே. போகிறது யார்? ஒரு 30% வெளிநாட்டு தொடர்புடைய ஆக்கள், பணக்காராக்கள். இன்றைக்கு 1 கிலோ ஒரு நாளைக்கு பொருளாதார வாழ்க்கையை பார்த்தால் கிட்டத்தட்ட காரணம் இங்கே அதாவது அரசாங்க ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி வசதியில் செய்ய மாட்டாங்களே. அதே டாக்டர் தான் அங்கேயும் அதாவது அன்றைக்கு ஒரு போராட்டத்தில் ஒரு அம்மா சொல்கிறாருன்னு சொன்னால் நான் ஒரு இங்கே வகுப்பில் நீங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லிடுறோம். அங்கே போனோடனே படாண்டு அங்கே பெரிய ஒரு ராஜ மரியாதையை எங்களை கவர வைக்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா காசு. அதே ஹாஸ்பிட்டலில் அதே டாக்டர் இங்கே ஒரு மாதிரி கதைப்பா அங்கே போனோடனே சந்தோஷமாக கதைக்கணும்.
அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் பணம். இப்போ பணத்தால் நாங்கள் ஒன்று இது ஒரு சேவை, இது வைத்தியம் பண்ணுறது சேவை. தேவையான வாக்கள் தான் மருத்துவப்படத்துக்குள்ளே வர வேணும். சரியா, பணத்துக்காக வராக்கள் போகலாம், பின்னுக்கு போக போக இப்போ கிட்டத்தட்ட 40 பேரை தான் யாழ் பல்கலைக்கழகம் மருத்துவப்படத்துக்கு எடுக்கிறது. அப்போ 40 பேருண்டா உங்களுக்கு கஷ்டப்பட்டால் உங்களுக்கு தனியார் உழைக்கணும்னா நீங்கள் பின்னுக்கு போங்க. இப்போ தனியார் துறையில் வேலை செய்கிறார்கள் எப்படி டாக்டராக இருக்கணும் என்றால் அதில் மலேசியாவில் போய் படிச்சுட்டு வருதுகள், வெளிநாடுகளில் படிச்சுட்டு தங்களை காசை கொடுத்து படிச்சுட்டு வராங்க. அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை இல்லை, அதுக்கு நாங்கள் ஆட்சி வேலை இல்லை. இது எங்கட வரி பணத்தில் படித்து கொண்டு நாங்கள் கொடுக்குற வரி பணத்தில் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு எதிராக வேலை செய்கிறார். அது நாங்கள் முற்றுமுழுதாக வந்தேன் நான். ஆனால் இங்கே வந்து இங்கே போராட்டங்களை பார்க்கவே சரியான கவலையாக இருக்கின்றது. ஏன்னு கேட்டால் இங்கே நிறைய வயசு போனவர்கள், கொஞ்சம் கஷ்டத்தின் கீழ் இருக்கிறவர்கள் பொது வைத்தியசாலைகளை தான் நாடி போகிறார்கள். இப்போ இங்கே நான் நின்றபடியாக அந்த என் போராட்டத்தில் பார்த்தேன், 1000க்கும் மேற்பட்ட மக்கள் போராட்டமாக வெடித்து கொண்டு இருந்தது. இதே கட்டத்தில் இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு 91 பட்ஜெட் சார்பாக நாங்கள் அந்த தியேட்டர்கள் நிறைய சாமான்கள் எல்லாம் வேண்டி கொடுத்து கொஞ்சம் ஃப்ரெண்டாக்கள் வந்து இங்கே திறந்து கொடுத்து எல்லாம் செய்து தான் போனாங்க. சரி, அப்படியான இடத்துல இவ்வளோ காலம் அது அமைதியாகவும் பாவிக்காத நிலைமையில் இருந்த இனத்து நிறைய மனவேதனை தான் அடைந்தோம். போய் பார்த்தீங்களா அந்த சாமான்லாம் கிடக்கு அவங்க எங்கே போகவிட்டா தானே பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாமான காலையிலாம் சொல்லி எல்லாரும் அதான் சொல்கிறேன். நாங்கள் நம்பிக்கையிலான பொது அடிப்படையில் செய்து கொடுக்குறோம். அதுக்காக வெளிநாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் நாங்கள் அள்ளி எடுப்பதில்லை. இங்கே உள்ளவர்களை விட எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் இரவு பகல் இன்றி நாங்கள் வேலை செய்து கொண்டு தான் பாரோம். அந்த கட்டத்திலும் இருந்து அதில் ஒரு சிறு உதவி எங்கள் இங்கே நாட்டுக்காக எங்கள் இங்கே மக்களுக்காகத்தான் நாங்கள் அதை அனுப்பி அதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வேணும். அப்போ அதை மூடி மறைத்து இவ்வளோ செய்தது. இப்போ இந்த டாக்டர் மேலே இன்னொரு டாக்டர் வந்தோம், எல்லாம் இந்த டாக்டரை திரும்பி வரணும்னு தான் நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்து கொண்டிருக்கேன். அதுக்காக தான் எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறோம். அப்படியே ஒரு டாக்டரை இன்னொருக்கா ஒரு ஆள் வந்து இதை முன்னேற்ற வேணும் என்றது என்னுடைய ஒரு இது. அப்போ இவர் வரமாட்டார் நீங்கள் நம்புறீங்க? வரமாட்டார்ன்றதுக்கு சாத்தியக்கூறு என்னென்னு தெரியவில்லை. வர வேணும், வர வேணுமென்றா என்னுடைய ஆள். ஏன் அப்படி சொல்றீங்க வரணுமென்று? அதில் நிறைய விஷயங்களை வந்து சரி பிழைய வேணாம், நிறைய விஷயங்கள் உண்மையான விஷயங்களை வெளியில் கொண்டு வந்தபடியாகத்தான் இன்றைக்கு இவ்வளோ மக்கள் வந்து அதை புரிந்து கொண்டு ரோட்டுக்கு வர வேண்டியிருக்கு. அதாவது ஒரு ஆளுக்காண்டி இவ்வளோ பேர் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஏதோ நல்லது செய்ததுக்காக தான் இவ்வளோ சினம் வந்துருக்கு. இல்லைன்னு சொன்னால் இப்போ தான் சொல்கிறோம், நாங்கள் அங்கேருந்து செய்தபடி இங்கே வருஷத்தில் ஒருக்கா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பெற போகிறோம். என்ன வந்து வரைக்கும் இங்கே ஏதோ நடக்குதுன்னு தான் பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து நிற்க இப்படி நடக்க நிறைய ஊழல்கள் எல்லாம் வெளியில் வந்துருக்கு. அதை வெளியில் கொண்டு வந்த டாக்டருக்கு முதல் நன்றியை சொல்லுவோம். 105 வயசு அந்த மட்டும் தான் அந்த துறப்பு விழா செய்திருக்கோம். அது எங்களோட படித்த ஃப்ரெண்டோட ஒரு அம்மா. ஒரு வட்டம் 3 திறந்துருந்தாங்களா ஒரே கட்டிடத்தை? அது தெரியல, நாங்கள் அங்கே இருக்க வழியாக இல்லை இதெல்லாம் பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் நிறைய விஷயங்கள் எவ்வளோ கவலையாக இருக்கு. எங்களுக்கு 1.5 மில்லியனுக்கு கூட, அது 1.5 மில்லியனுக்கிட்ட கொடுத்த காசு சேர்த்து எல்லாருமே. 1.5 மில்லியன் அங்கே காசா இங்கே காசா? இங்கே 15 லட்சம் இல்லை, சாரி மில்லியனா? மில்லியன் கணக்கில் அது எவ்வளோ பிள்ளையான தகவல் கொடுக்கப்பட. ஆனால் கொடுத்து நிறைய சாமான உபகரணங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தது. அது உங்கள் சாஜி ஹாஸ்பிட்டலில் பழைய இதில் இருந்ததுக்கே தெரியும் எவ்வளோ காசு இங்கே மொத்தமாக வந்தேன்னு சொல்லி. கூட காசு வந்திருக்கும், பிள்ளைய சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ஐயா கூடத்தான் வந்த காசு, அதை பிள்ளையான தகவல் தரக்கூடாது. ஏன்னா நாங்களும் வேலை இதுகளில் இல்லை நியூஸும் எவ்வளோ சேர்த்து இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்வோம். இப்போ நீங்கள் கொடுத்தீங்களோ நான் கொடுத்தேன்னா நீ இவ்வளோ கொடுத்தா நான் இவ்வளோ கொடுத்தேன்னு கேட்க முடியாது. ஏன்னா எங்களை இந்த நாட்டு பற்றியில் எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை தான் செய்கிறோம். ஆனால் இவ்வளோ அதை கொடுத்துட்டு இப்படி ஒரு கவலைமான நிலையை பார்க்க அப்படி இன்னைக்கு அது பார்க்க தான் கவலையாக இருக்கும். இல்லை ஒரு கட்டுறம் உண்டு கிட்டத்தட்ட. நாங்கள் சொல்லிக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் ஏன் முன்னேற்றணும்னு நினைத்ததுக்கு காரணமே ஒரு முக்கிய இதுன்னு சொன்னால் வந்து கச்சாய் கொடியாமம் மிரிசுவில் கிளிநொச்சி எங்கேருந்து வந்தாலும் ஒரு சந்திர சிகிச்சை செய்யணும்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தான் கொண்டு போகணும். அதுக்கிட்ட அந்த ஒரு உயிர் ஒன்று கிளிநொச்சிக்கும் யாழ்ப்பாணத்துக்கு முடியல ஒரே ஒரு கொஞ்சம் இதான வைத்தியசாலை சாவச்சேரி. அப்போ அதில் ஏன் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர்கள் மகப்பேறு இதுகள் எதுவும் இல்லாமல் இருக்கின்றது? அது முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. சின்ன சின்ன இதுக்கு போனாலும் கூட யாழ்ப்பாணம் போங்கன்னு சொன்னால் இங்கேருந்து போகிறக்கிட்ட இந்த உயிருக்கு ஒரு ஆபத்து நடந்தால் என்ன செய்யுது? யாழ்ப்பாணம் போகிறதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருப்பேன். இங்கே வார இன்னும் சின்ன ஒரு பேசஞ்சாக வந்தாலும் உடனே யாழ்ப்பாணம் தானே அனுப்புறீங்க. அப்போ இதையும் இழுத்து முடிப்படி இங்கே இருக்கிற உபகரணங்களை கொண்டு அங்கே போட்டாலும் ஒரு பிரயோசனம் இல்லை. பேசாமல் தனியாக ஒரு ஆம்புலன்ஸே வச்சு விடலாமே, இதுக்கு ஹாஸ்பிட்டல் நிப்பாட்டி போட்டு ரோட்டு வழியாக ஓடி தெரியலாம். அது எங்களுடைய வெளிநாட்டில் உள்ள நிறைய பேரோட எடுத்து காய்ச்சா கொண்டு நாங்கள் நிற்கிற நபரை காய்ச்சா அப்போ சொன்னது இதுதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆதங்கம். இதுவும் இந்த இது வந்து வழியில் தெரியாமல் இருந்ததை உண்மையின்படி வழி உலகத்து இல்லை ஒரு தடவை உலகத்துக்கு. அதாவது இவர் ஒரு பெரிய ஒரு இதில் தானே எதிர்த்து இருக்கிறாரு. என்ன இல்லை அதில் முக்கியம் என்னென்னா எத்தனை பேர் சேர்ந்து ஒரு தனி மனிதராக தன்னுடைய நம்பர்கள் தன்னுடைய இதுகள் எல்லாத்தையும் கொடுத்து பப்ளிக் படுத்தி எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஏன்னு கேட்டால் அதில் ஒரு நன்மை ஒரு
குணம் ஒன்று இருந்தபடியா எதுக்கும் பயப்படாது. அதுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும், இதால் ஏகப்பட்ட தனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர மட்டும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு அவர் தன்னுடைய உயிருக்கும் அஞ்சாமத்தான் அவர் அதை செய்திருக்கின்றார். அவற்றை இதுக்கு ஒன்று நடக்காது ஆண்டவனை பிரார்த்திக்கொண்டும் அவர் திரும்பவும் பெற ஒன்று சாட்சி. எனக்கு முதலே தெரியும் இந்த போராட்டம் ஒரு வெற்றி. இவரை அகற்றி போட்டு இவரை லீவில் அனுப்புகிறோம்னு சொல்லி அனுப்பினார். பிற்பாடு புதிய ஒரு வைத்திய அத்தியட்சகர் நியமிப்பார்கள்னு தெரியும். இந்த வைத்திய அத்தியட்சகர் ரஜீவ் அவர்களை நியமிக்கத்தான் இரவிரவாக அவர்கள் ஓடி திரிந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த அந்த போராட்டத்துக்கு முதல் 4-5 நாட்களாக ஓடி திரிந்து போராட்டத்துக்கு முதல் நாள் இரவும் அவர் போராட்டம் தொடங்குவதற்கு முதலே இவரை எப்படியாவது வைத்திய அத்தியட்சகராக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர், பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அவர்கள் ஓடி திரிஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எங்களுக்கு ஒரு பாரிய வெற்றி. அவர்கள் நினைச்சிருப்பினும் இந்த இவர்களை கொண்டு நியமித்து விட்டோம் என்று சொல்லி உண்மையிலேயே பின்கதவால் வந்துதான் அவர்கள் அந்த நியமனத்தை செய்திருக்கிறார்கள். போராட்டம் நடந்தென்றும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதற்கு முற்பாடும் வைத்தியர்கள் வந்து வைத்தியசாலையினுடைய அந்த டச்சு வீதியில் இருக்கக்கூடிய பின்பக்க நுழைவாயில் நூடாதான் அங்கே வந்தார்கள். உண்மையாக நேர்மையானவர்கள் என்று சொன்னால், இந்த மக்களுக்கு உண்மையாக பணிபுரிந்தவர்கள் என்று சொன்னால், மக்களுக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த பணிக்கு திரும்பி இருக்கலாம். மக்களுக்கு முன்னாலேயே நாங்கள் இந்த 25 பேரும் நாங்கள் பணிக்கு திரும்புகிறோம்னு சொல்லி முன் வாயிலூடாக வைத்தியசாலைக்கு நுழைந்திருக்க முடியும். ஆனால் அவருடைய குற்ற உணர்ச்சி எங்களுக்கு தெரியும். நாங்கள் பிழை செய்து போட்டோம், இன்னொன்று இந்த மக்களின் மூஞ்சியில் நாங்கள் இன்னொன்று முழிக்கிறோன்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் அவைகள் கோடிக்கால களவு செய்வன் தானே கள்ளப்பாதையால் உள்ளுக்க வருவான். அப்போ கோடிக்கால வந்து அவையில் இந்த வைத்தியசாலைக்கு வந்திருக்கணும். ஓகே, பிரச்சனை, நாங்கள் அவையில் வரவேற்கிறோம். இந்த வைத்தியசாலைக்கு வந்து நாங்கள் அவைகளோட இந்த பணிப்பயிற்சிப்பட்ட ஈடுபட்ட வைத்தியர்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அல்லது கோபமோ இல்லை. எங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதங்கம், உன்னதமாக இருக்கக்கூடிய அந்த தொழிலை, வைத்திய தொழிலை அவர்கள் புறக்கணித்து இந்த நோயாளிகளை கடந்த 5 நாட்களாக கைவிட்டு அந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதனுடைய கோபத்தின் விளைபாடு தான் நாங்கள் அவர்களை எதிர்த்தோம். அவர்கள் அனைவரும் வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் போராடியது காரணம் அவர்கள் எங்களுடைய உணர்வுகளை, நோயாளிகளுடைய வேதனைகளை புரிந்து கொள்ளாமைத்தான். ஆனால் இவர்கள் இப்பொழுது பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள். நல்லது, அவர்கள் பணிக்கு திரும்பி தாங்கள் முன்னர் விட்ட பிழைகளை உணர்ந்து இனி நாங்கள் எல்லோருக்கும் ஒரு திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் தானே. எல்லோரும் நல்லவர்களும் அல்ல, எல்லோரும் பிழையானவர்களும் அல்ல. அவர்கள் வேறு வேறு வைத்தியர்களுடைய அல்லது தங்களுடைய நலன் சார்ந்து இல்லை ஒரு பண தேவைக்காக சில பிழைகளை விட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் திரும்பவும் மீளவும் பணிக்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூனி குறுகாமல் எங்களுடைய வைத்தியசாலையிலே எந்தவித அச்சமும் இல்லாமல் பணிபுரியக்கூடிய சூழலை தென்மராட்சி பொதுமக்கள் என்ற ரீதியிலே நாங்கள் ஏற்படுத்துவோம். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை கூறிக்கொள்கின்றோம். இந்த விடயத்திலே வடக்கு மத்திய சுகாதார அமைச்சர், மத்திய சுகாதார துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக சாவகச்சேரி ஆதாரசாலை வைத்தியசாலைக்கு வந்து அந்த விடயங்களை பார்வையிட வேண்டும். சாவகச்சேரி வைத்தியசாலை மட்டுமல்ல, வடக்கிலே இருக்கக்கூடிய அனைத்து வைத்தியசாலையிலும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தொடர்பாக பார்வையிட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த விளைவில் கூறிக்கொள்கிறோம். அடுத்ததாக பல பேர் இப்பொழுது நாங்கள் போராட்டத்தை முன்வைத்த பிற்பாடு தான் பல பேர் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நண்பர்களாக இருக்கலாம் சரி, உள்ளூரில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வைத்தியசாலைக்கு தனிப்பட வைத்திய நோயாளர் நலம்புரி சங்கங்களூடாக பல மருத்துவ உபகரணங்களை அல்லது மருத்துவ சாதனங்களை, பல கோடிக்கணக்கான பெறுமதியான உபகரணங்களை வழங்கியிருக்கிறார்கள். அவற்றுக்கு என்ன நடந்தது என்பது இன்றைக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஆகவே ஒரு கணக்காய்வை, ஒரு பகிரங்கமான ஒரு கணக்காய்வை மேற்கொண்டு இந்த வைத்தியசாலையிலே கடந்த 10 வருடங்களில் தனியாரிடமிருந்து பெறப்பட்ட அல்லது புலம்பெயர் கொடையாளர்களிடமிருந்து நன்கொடையாக பெறப்பட்ட மருத்துவ சாதனங்களுடைய விவரங்கள் அவைகள் இப்பொழுது வைத்தியசாலையில் இயங்குகின்றதா அல்லது என்ன கட்டத்தில் அந்த சாதனங்கள் இருக்கின்றன என்ற விவரத்தை இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய வைத்திய அத்தியட்சகர், அவர் தான் ஒரு நேர்மையானவர் அல்லது எங்களுக்கு பணிபுரிய விரும்பினால் அந்த விடயங்களை அவர் இந்த வைத்தியசாலைக்கு பொதுமக்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட, கொடையாளர்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட மருத்துவ பல கோடிக்கணக்கான பெறுமதியான மருத்துவ சாதனங்களுடைய விவரங்களையும் அதை இப்பொழுது என்ன இயங்கு நிலையில் இருக்கின்றனோ அவனுடைய கட்டம் என்ன என்பதையும் பகிரங்கமாக வெளிப்படுத்த வேண்டும். அதனையும் விட இன்னும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். உண்மையிலே இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் வைத்தியசாலையில் 25 வைத்தியர்கள் பணிபுரிகின்றார்கள் என்ற ஒரு விவரம் எங்களுக்கு தெரிய வந்தது. நீங்கள் அந்த பிரதேசங்களில் சென்றால் பார்த்தால் தெரியும். ஒவ்வொரு கிராம சேவையாளர்களுடைய விவரங்கள் அங்கே முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த கிராம சேவையாளருடைய பெயர், அவருடைய புகைப்படம், எந்த கிராம செயலாளர் பிரிவில் அவர் கடமையாற்றுகின்றார், அவரது தொலைபேசி இலக்கம் முதலானது காட்சிப்படுத்தப்படுகின்றது. அதேபோல் சாவகச்சேரி வைத்தியசாலையிலேயே அங்கே பணிபுரிகின்ற வைத்தியர்களுடைய விவரம், அவருடைய புகைப்படங்களோடு
இந்த வைத்தியர் என்ன துறைக்கு, என்ன நோயியல் சம்பந்தமான துறைக்கு பணியாற்றுகின்றார், அவருடைய கடமை நேரம் என்ன, எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை அவருடைய இங்கே கடமையாற்றுவார் போன்ற விவரங்கள் பகிரங்கமாக காட்சிப்படுத்த வேண்டும். என்னென்ன நாளிலே அவர் கடமையாற்றுவார் என்றால் அது வெளிப்படையாக இருந்தால் மக்களுக்கு தெரியும். நாங்கள் போய் பார்த்தா சரி, இன்றைக்கு திங்கட்கிழமை இந்த டாக்டர் நிற்பர், பல் டாக்டர் நிற்பர், புதன்கிழமை நாங்கள் கொண்டு டயபெட்டிக் கிளினிக் நாங்கள் போகலாம், அப்போ வைத்தியர்கள் நிற்பார்கள். இது பகிரங்கமாக, அது வைத்தியர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மக்களுக்கும் எந்த நோயாளிகளுக்கும் எந்த ஒரு இடையளவும் ஏற்படுத்தாது. நாங்கள் வைத்தியசாலைக்கு போகிற நேரமே அந்த விவரங்களை பார்த்தால் நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய வைத்திய அத்தியட்சகர் அந்த விடயங்களை அவரோடும் நாங்கள் எந்த விதமான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அவர் தன்னுடைய மேலதிகாரிகள் சொல்லுகின்ற பணிப்புரைக்கு இயல்பாக அவர் செயற்படுகின்றார். மேலதிகாரிகள் சொல்லுகின்ற அந்த விடயத்துக்கு பணிந்து போகாமல் காரணமாக தான் உண்மையை உள்ளபடி வெளிப்படையாக இந்த உலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் தெரியப்படுத்தினால்தான் வைத்திய அர்ச்சுனா சாவச்சேரி வைத்தியசாலையிலிருந்து மிகவும் தந்திரமாக அகற்றப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவர் அகற்றப்பட்டது அல்லது அவர் வெளியேற்றப்பட்டது இந்த மக்களுக்கான தோல்வி அல்ல. அவர் மீண்டும் இந்த வைத்தியசாலைக்கு வருவார். ஆனால் இந்த வைத்தியசாலையிலேயே இனி முன்னெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு நல்ல நடவடிக்கையும் வைத்தியர் அர்ச்சுனாவைத்தான் சாரும். ஏனென்றால் அவர் இந்த விடயங்களை வெளிக்கொண்டு இருந்திருக்காவிட்டால் இந்த வைத்தியசாலைக்கான நல்ல ஒரு சூழல் அமைந்திருக்காது. இனி இங்கே கடமை புரிகின்ற வைத்தியர்களுக்கு தெரியும், மக்கள் கேள்வி கேட்பார்கள். இங்கே என்னென்ன விடயங்கள் நடக்கின்றது என்று சொல்லி மக்கள் கேள்வி கேட்பார்கள் என்ற அச்சம் இருக்கிறது. ஆகவே அவர்கள் இனியாவது நேர்மையாக பணியாற்றுவார்கள் என்று நம்புகின்றோம். அதோடு இன்னுமொரு விடயத்தை நாங்கள் குறிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய நோயாளர் நலம்புரி சங்கம் அது கலைக்கப்பட்டு புதிதாக அவர்களுடைய கணக்கு வழக்குகள் பகிரங்கமாக பெறப்பட்டு இவ்வளவு காலமும் அந்த நோயாளர் நலம்புரி சங்கத்தினுடைய கணக்கு வழக்கு அவர்கள் செய்த செயற்திட்டங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டு புதிய ஒரு நோயாளர் நலம்புரி சங்கம் வைத்தியர் அர்ச்சுனாவை போல இந்த போராட்டத்திலே பல இளைஞர்கள் குவிந்திருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அப்படி இளைஞர்கள் ஒன்றிணைத்து தென்மாட்சியை சார்ந்த சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களை ஒன்றிணைத்து ஒரு புதிய இளம் ரத்தம் கொண்ட ஒரு நோயாளர் நலம்புரி சங்கத்தை பகிரங்கமாக அமைக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த வேளையிலே கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். நீங்கள் சொன்னீங்க இந்த புதிய வைத்திய அர்ச்சகரை செய்யணும் அவருடைய நியமனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க புதுசாக வந்துட்டு? இல்லை, நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் நிர்வாக நடைமுறையிலே தலையிட முடியாது. நாங்கள் தலையிட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு வைத்தியர் எங்களுடைய மண்ணுக்கு எங்களுடைய வைத்தியசாலையில் இடம்பெறுகின்ற குறைகளை அவர் பகிரங்கமாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் தனியாக அந்த வெளிப்படுத்தலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வைத்தியசாலை பயன்படுத்துகின்ற வகையிலும் இந்த பிரதேசத்தை சார்ந்தவர்கள் என்ற வகையிலும் நாங்கள் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு கட்டாயம் எங்களுக்கு இருந்தது. ஆகவே அவருக்கு நாங்கள் அந்த ஆதரவை அளித்தோம். நாங்கள் இவரை வைத்திய அர்ச்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த நியமனம் ஒன்று நடந்திருக்கின்றது. இன்றைக்கும் நான் நினைக்கின்றேன் அந்த சில வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதாக. முன்னரே வைத்தியர் அர்ச்சுனா இருக்கும் பொழுது பலரும் அளித்த வாக்குறுதிகளை இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருப்பதாகவும், அது வைத்தியர் அர்ச்சுனாவுக்கும் அந்த விடயங்கள் அந்த பெருமை சாரும். இங்கே எது நடந்தாலும் ஒருவேளை வைத்தியர் அர்ச்சுனா மீண்டும் இங்கே சாவச்சேரி வைத்தியசாலைக்கு அனுப்பப்படாமல் போனாலும் இங்கே என்ன விடயங்கள் நல்ல விடயங்கள் நடந்தாலும் அவை அனைத்துக்கும் அர்ச்சுனா என்ற ஒரு பெயரத்தை மக்கள் உச்சரிப்பார்கள் என்பதை நாங்கள் மனதளவிலேயும் சரி வெளியிலேயும் சரி உச்சரிப்பார்கள் என்பதை இப்போது வந்திருக்கக்கூடிய அந்த வைத்திய அத்தியட்சருக்கும் புரிந்திருப்பார். மற்றது இப்போ போராட்டம் முடிஞ்சு 2 நாள் ஆகிட்டது. என்னென்ன மாற்றம் இருக்குது இந்த 2 நாளில்? 2 நாளில் உண்மையாக வைத்தியசாலை இயங்குற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் உள்ளுக்க போகலை. என்னென்னு சொன்னால் இப்போவும் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்கள் போலீஸார் நிற்கணுமா? உள்ளுக்க போலீஸார் நிற்கணும். மற்ற நாங்கள் போராட்டத்தை முன்னின்று செயற்படுத்தினபடியாக நாங்கள் அங்கே போனால் தேவையில்லாத ஒரு அசம்பாவிதத்தில் ஈடுபடுவோம்ன்ற ஒரு அச்சம் வைத்தியர்களுக்கும் இருக்குது. பலரும் இப்போ எங்களுடைய நண்பர்கள் நோட் பண்ணி வைப்பாங்க. இப்போ எங்கள்கிட்ட நண்பர்கிட்டே அவள் கேட்கணும், ஏதாவது தங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குமா என்று சொல்லியெல்லாம் அவள் கேட்டிருக்கணும். ஆனால் நாங்கள் அதை பகிரங்கமாகவே நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒரு பிழையான நடவடிக்கைக்கு எதிராகத்தான், நீதிக்காகத்தான் நாங்கள் போராடினமே தவிர தனிப்பட்ட இந்த வைத்தியர்கள் மீதோ இல்லது அவர்களுடைய வழியிலே அவர்களுடைய செயற்பாட்டின் மீதோ எங்களை வைத்தியர்கள் பல பேரை தெரியாது. ஒரு சிலரை தவிர பல பேரை தெரியாது யார் வைத்தியர் என்று. அவர்கள் இப்பொழுது யாரும் வைத்தியர் நீங்கள் பார்த்தால் தெரியும். சாவகச்சேரி வைத்தியசாலையினுடைய முன்பக்க நுழைவாயிலால் இந்த வைத்தியரும் உள்ளே போவதுமில்லை, வெளியே வருவதுமில்லை. நீங்கள் பார்த்தா தெரியும், பின்பக்க நுழைவாயில் கூடுதலாக அது பயன்படுத்தப்படுவது. ஏதாவது அங்கே வைத்தியசாலை யாரும் இறந்தால் அவர்களுடைய
உடலம் அதால் கொண்டு செல்வதற்கு வெளியே கொண்டு செல்வதற்கு மட்டும்தான் அந்த வைத்தியசாலையினுடைய பின்பக்க நுழைவாயில் பயன்படுத்தப்படுவது. ஆனால் இன்றைக்கு அது திறந்து நேற்றிலிருந்து அது திறந்து பின்னாலே அந்த வைத்தியசாலை காவலாளி போட்டு அது கடமையிலே அவர்கள் இருக்கின்றார்கள். பின்பக்கத்தினால் வைத்தியர்கள் போய் வரக்கூடியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் எது என்னவோ மக்களுக்கான ஒரு உண்மையான நேர்மையான சுகாதார வசதி கிடைத்தால் சந்தோஷம். ஓகே மக்களே, இந்த காணொலி நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்கள். தென்மராட்சி மண்ணில் வாழ்கிற மக்களின் கருத்து என்னவாக இருக்குன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கள். நீங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது கீழே கொமெண்ட் இது இருக்கும், அதாவது கருத்து தெரிவிக்கிற இது இருக்கும், அதில் நீங்களும் கருத்தை தெரிவித்துக் கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். உங்கள் பவிஷன். பாய் பாய், சந்திப்போம்.